ஜூலின் வெப்ப விளைவு விதியை கண்டறிக. ஜூலின் வெப்ப விளைவு விதியை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் டி H = I² RT. முதலில் நொதித்தல் என்ற நிகழ்வினை விவரித்தவர் யார்? முதலில் நொதித்தல் என்ற நிகழ்வினை விவரித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி லூயிஸ் பாஸ்டியர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி லூயிஸ் பாஸ்டியர். ஸோ இது வந்து பாஸ்டரைசேஷன் கூட சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பாக்டீரியா எந்த உலகத்தை சார்ந்தது? பாக்டீரியா எந்த உலகத்தை சார்ந்தது? ஸோ ஆப்ஷன் பி மொனிரா. ஸோ பாக்டீரியா மொனிரா உலகத்தை சார்ந்தது. குழந்தைகளிடம் ஒவ்வாமையை ஏற்படுத்தும் பூஞ்சை எது? குழந்தைகளிடம் ஒவ்வாமையை ஏற்படுத்தும் பூஞ்சை எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அஸ்பர்ஜில்லஸ். ஸோ அஸ்பர்ஜில்லஸ் தான் பார்த்தீங்கன்னா குழந்தைகளிடம் அலர்ஜின்னு சொல்லக்கூடிய ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடியது. ஸோ அலர்ஜி அஸ்பர்ஜில்லஸ். ஸோ ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. ஸோ லாஸ்ட் வீடியோவில் உங்கள்கிட்ட கேட்ட கொஸ்டின் கைஸ். ஸோ இந்தியாவின் முதல் தேசிய பூங்காவான ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட். ஸோ உத்தரகாண்டில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜான் டால்டன் எந்த ஆண்டு தனது அணுக்கொள்கையை வெளியிட்டார்? ஜான் டால்டன் எந்த ஆண்டு தனது அணுக்கொள்கையை வெளியிட்டார்? ஆன்சர் ஆப்ஷன் பி 1808. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கைஸ், பிரக்யான் என்பது எம்மொழி சொல்? பிரக்யான் என்பது எம்மொழி சொல்? ஆன்சர் ஆப்ஷன் சி சமஸ்கிருத சொல். இது உங்களுக்கான கொஸ்டின் கைஸ். பிரக்யான் என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள் என்ன? ஸோ தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தெரியாதவங்க நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கைஸ், சதுப்பு நில வாயு என அழைக்கப்படுவது எது? சதுப்பு நில வாயு என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி மீத்தேன். ஸோ சதுப்பு நில வாயு என அழைக்கப்படுவது மீத்தேன். ஸோ இது உங்களுக்கான கொஸ்டின் கைஸ். மீத்தேனுடைய கெமிக்கல் ஃபார்முலா என்னன்னு சொல்லி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், நாசா எத்தனை மையங்கள் மூலம் தன் பணிகளை மேற்கொண்டு வருகிறது? நாசா எத்தனை மையங்கள் மூலம் தன் பணிகளை மேற்கொண்டு வருகிறது? ஆப்ஷன் சி 10. ஸோ உங்களுக்கான கொஸ்டின் கைஸ், நாசாவுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், குளியல் சோப்பு தயாரிக்க பயன்படும் காரம் எது? குளியல் சோப்பு தயாரிக்க பயன்படும் காரம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு KOH. ஸோ இது உங்களுக்கான கொஸ்டின் கைஸ். ஸோ துணி சோப்பு தயாரிக்க பயன்படும் காரம் எது? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது ஃபைனல் கொஸ்டின் உங்களுக்கானது. ஸோ இதை கமெண்ட் பண்ணுங்கள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஓகே கைஸ். ஸோ PDF வேணுன்றவங்க மெயில் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.